நம்ம சமுதாயத்தில் ஆண்கள் வர்க்கம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கரும்பு தின்ன கூலி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கரும்பு இருக்குது இல்லைங்க, அருமையான ஒரு உணவு, விரும்பி பல பேர் சாப்பிடுகிற ஒரு உணவு. ஒருத்தன் கொண்டாந்து கரும்பு உங்ககிட்ட தர்றான், இந்தாங்க கரும்பு சாப்பிடுங்க. கரும்பை தர்றதே பெரிய விஷயம். நல்ல ஒரு உணவு, நல்லா சாப்பிடலாம், அருமையா இருக்குது. அதை தர்றதையே மனமும் வந்து ஏத்துக்கிறாம, நீ தர்ற கரும்பை நான் சாப்பிடணும்னா எனக்கு 200 ரூபாய் காசுதா இப்படி கேட்டா என்ன சொல்லுவோம்? கரும்பு தின்ன கூலியா? உனக்கு தர்றதே பெரிய விஷயம், இதை தந்து ஒரு காசு வேற நாங்க தரணுமா? இதுதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பொண்ணையும் கொடுக்கணுமா, கூட கரும்பையும் கொடுக்கிறோம், கூட கூலியும் கொடுக்கணும். என்ன கூலி? உங்க மகளை நான் கல்யாணம் கட்டணும்னா எனக்கு வீடுதான், சரி தந்தாச்சு. ஓடுறதுக்கு ஒரு பைக்கு தான், சரி தந்தாச்சு. வாழ்றதுக்கு 10 லட்சம் காசு தான், சரி தந்தாச்சு. வீட்டை சுத்தி மதில் கட்டித்தா, சரி தாப்ப கட்டி சுவர் கட்டி தந்தாச்சு. வீட்டுக்கு கேட்டு போட்டுத்தா, போட்டு தந்தாச்சு. எல்இடி டிவி வாங்கித்தா, வாங்கி தந்தாச்சு. ஃப்ரிட்ஜ் வாங்கித்தா, வாங்கி தந்தாச்சு. அடுத்து என்ன? இதெல்லாம் தந்த உங்க பொண்ணை நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். இது எல்லாம் தந்து நீ அவளை கல்யாணம் கட்டத்தை விட இது எல்லாம் கொடுத்து அவளை சும்மா இருக்க சொன்னாலே வாழ்ந்துட்டு போயிடுவாளடா. இது எல்லாம் கொடுத்து இவரை மாப்பிள்ளையாக்கணுமா? இது எல்லாம் கொடுத்து மாப்பிள்ளையாக்கி நீ வாழ்றதை விட இது எல்லாம் அவகிட்ட கொடுத்து, இந்த அம்மா 10 லட்சம் ரூபாய் காசு வச்சுக்க, வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, போறதுக்கு பயணம் போகலாம், வாழலாம், எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுக்க என்று கொடுத்து அவளே வாழ்ந்துருவாளே. இது என்னதான்? அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தந்தாதான் நான் கல்யாணம் கட்டுவேன். சரி, இதையெல்லாம் உங்களுக்கு அவர்கள் தருகிறார்களே, நீங்கள் அவளுக்கு கொடுப்பது என்ன? 10 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1 கோடி வீடு, 80 லட்சம் ரூபாய் காரு, ஒரு 2 லட்சம் ரூபாய் பைக்கு, கையில காசு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் எடுத்து கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 2 கோடி காசு எடுக்கிற. நீ அந்த பொண்ணுக்கு என்னப்பா கொடுக்கிற? என்ன கேள்வி கேட்டிய? இப்படி ஒரு கேள்வியை மாப்பிள்ளைய பார்த்து கேட்கலாமா? கேவலமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? நான் மாப்பிள்ளைங்க, சும்மாவா மகர் கொடுத்தேன்? 1001 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல. எந்த சமுதாயத்தில் உட்கார்ந்துகிட்டு எதை பெருமையா பேசுறான் பாருங்க. எழுதிக்கிறங்க 1001 ரூபாய் அப்படிம்பாங்க. சபையில உட்கார்ந்துகிட்டு எடுக்கும் போது எவ்வளவு எடுக்கிறிய? இதெல்லாம் எடுக்கிறோம், அதெல்லாம் அமைதியா வரும். இவர் கொடுக்கல மட்டும் 1001 ரூபாய் எழுதுங்க. ஏன் இது சத்தம் போட்டு ஏன் சொல்றது தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் 501 ரூபாய் கொடுத்திருக்காங்க, நாம 1001 ரூபாய் கொடுக்கிறோம்ல. இதுக்காக வேண்டி இது ஒரு பெருமையாக நினைத்துக் கொண்டு செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க, இது இஸ்லாமா? இஸ்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை முறையை காட்டி இருக்குமா? இதைத்தான் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கற்றுத் தந்ததா? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள், மகர கொடுத்துருங்க. இஸ்லாத்துல என்ன இருக்கு தெரியுமா? மகர் இருக்குது, வரதட்சணை இருக்குதா, சீதனம் இருக்குதா, கைக்கூலி இருக்குதா, வேற ஏதாவது இருக்குதா கேட்டா இல்ல. இஸ்லாத்துல மட்டும் இல்ல, மக்கா காபிர்டையும் இல்ல. இஸ்லாத்துல இல்லங்கிறது ஒண்ணுங்க. மக்கா காபிர்ட்ட வரதட்சணை இருந்ததா? இல்ல. சீதனம் இருந்ததா? இல்ல. வேற கைக்கூலி வச்சிருக்கிறோமே, என்ன பேர்ல வச்சாலும் இது மக்கா காபிர்ட்ட அபூஜஹல்ட்ட இருந்ததா? இல்ல. உத்துபாட்ட இருந்ததா? இல்ல. ஷைபாட்ட இருந்ததா? இல்ல. முகைராட்ட இருந்ததா? இல்ல. மக்கா காபிர்ட்ட இல்ல. இல்லை என்பதற்கு நீங்க பெரிய ஆய்வெல்லாம் பண்ண தேவையில்லை. இன்றைக்கு சீதனம் எடுத்து, கைக்கூலி எடுத்து, வரதட்சணை எடுத்து திருமணம் நடத்துகிற நேரத்தில் எந்த ஆலிம்சா உங்களுக்கு நடத்தி வைப்பாரோ அந்த ஆலிம்சாட்ட சீதனத்துக்கு அரபில என்ன சொல்றதுன்னு கேளுங்க, வரதட்சணைக்கு அரபில என்ன பேருன்னு கேளுங்க, கைக்கூலிக்கு அரபில என்ன சொல்றதுன்னு கேளுங்க. அப்படி ஒரு வேர்டே இல்ல. மகர் இருக்குது, கைக்கூலிக்கு அரபில என்ன, சீதனத்துக்கு அரபில என்ன, இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா அரபுகள்கிட்டயே இல்லாத ஒரு அனாச்சாரம் இன்றைய இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது.